12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் இது. பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் புக்கில் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆனோட்னு போடுறீங்க இம்பியூர் மெட்டல், கேத்தோட்னு போடுறீங்க பியூர் மெட்டல், எலக்ட்ரோலைட்னு போட்டு அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் போடுறீங்க. அதுக்கடுத்து டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் பியூர் மெட்டல் கேத்தோடில் டெபாசிட் ஆகுது அப்படின்னு போடுறீங்க. அதுக்கடுத்தது எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர்னு போடுறீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், ஆனோடில் இங்கே சில்வர் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் தான் சில்வர். நம்ம சில்வர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த மெட்டல் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஆனோடுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஏற்கனவே இம்பியூர் மெட்டல்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இம்பியூர் சில்வர். மேலே பாருங்கள், கேத்தோடுக்கு பியூர் மெட்டல்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே மெட்டல் பியூராக இருக்குது, ஸோ பியூர் சில்வர். ஸோ அதே தான் எலக்ட்ரோலைட்னு போட்டு அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். மேலேயும் கூட நீங்கள் இதுவே எழுதிக்கலாம், மெட்டல் சால்ட்ஸ்ன்னு கூட எழுதலாம், இல்லைனா இதே எலக்ட்ரோலைட்டை எடுத்து எழுதிக்கலாம். என்னை பொறுத்தளவு இதில் இருக்கிறத எழுதிக்கோங்க, ஏன்னா ஒரு மெட்டலும் மாறும் இல்லையா. நீங்கள் எப்படி எழுதலான்னா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல், அப்படி இல்லைன்னா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கிவன் மெட்டல் அப்படின்னு இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு பதில் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது அதே தான். அடுத்து டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு போட்டு பியூர் சில்வர், அங்கே பாருங்கள் பியூர் மெட்டல் கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. இங்கே பியூர் மெட்டல் என்ன, சில்வர். ஸோ அது கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள்னு போடக்கூடாது, மன்னிச்சிருங்க. இப்போ ஏஜி தான் சில்வர், எக்ஸாம்பிள்னு எழுதிடாதீங்க, மன்னிச்சிருங்க. ஏஜி ப்ளஸ் ஆகும், 1E மைனஸ் ஆகும், ஆனோடில் ஃபார்ம் ஆகுது. அதே ஏஜி ப்ளஸ் ப்ளஸ் 1E மைனஸ் திரும்ப ஏஜியவே கேத்தோடில் கொடுக்குது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க பியூர் மெட்டல் ஏஜி கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. இது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நான் ஈஸியாக இன்னொருக்கா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கோடு சொல்கிறேன். எப்பயுமே கேத்தோடுக்கு பியூராக எடுப்போம், ஆனோடுக்கு இம்பியூராக எடுப்போம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோலைட்னு போட்டு அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கிவன் சால்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும் பொழுது பியூர் மெட்டல் கேத்தோடில் டெபாசிட் ஆகும் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதை தான் கீழே ரிப்பீட் பண்ண போகிறீங்க. மெட்டல்னு வருதா, அங்கெல்லாம் சில்வர்னு போடுவோம். ஏன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வரோட எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்கை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதே தான் இங்கே இருக்கிறது, அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க. மெட்டல்னு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பதிலாக சில்வர் அப்படின்னு எழுதணும். இந்த எலக்ட்ரோலைட்டில் மட்டும் மெட்டல் சால்ட்டுக்கு பதிலாக கீழே என்னென்னு எழுதணும், சில்வர் நைட்ரேட்னு எழுதணும். எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வரில் இங்கே கொடுத்துருக்க மெட்டல் சால்ட்டுக்கு பதிலாக சில்வர் நைட்ரேட்னு எழுதணும். அதே மாதிரி தான் டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் பியூர் மெட்டலுக்கு பதிலாக பியூர் சில்வர் டெபாசிட்டட் அட் கேத்தோட் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஒரு சிம்பிளான இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க மிஸ்டேக் அப்படின்னா, ஆனோடு கேத்தோடும் மாற்றி போட்டுறீங்க. கேத்தோடுக்கு ஆனோடுக்கு கேத்தோடுன்னு எழுதி வச்சுறீங்க, அது தப்பு. வெறும் ஏஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அது கேத்தோட் விச் இஸ் பியூர் மெட்டல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த கொஷின் நம்ம ஈஸியாக படித்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இதை இன்னொருக்கா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் நம்ம சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரியும். புக்கில் படிச்சிங்கன்னா வளவலன்னு இருக்கும். இதனோட பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அப்படியே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷினோட வீடியோவில் பார்க்கலாம்.